இருக்கு. எப்படி இப்போ என் கையில் இருக்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு உங்களால் உங்கள் ஹோல் வீட்டையுமே வந்து சுத்தமாக க்ளீனாக வச்சுக்க முடியும். ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹேண்டியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாப்பிங் ஸ்டிக் தேவைப்படாது, இந்த மாதிரி ஒட்டரை அடிக்கிறது தேவைப்படாது, இந்த மாதிரி தொடப்பம் எதுவுமே தேவைப்படாது. எல்லா வேலையுமே இந்த ஒரு ப்ராடக்ட்டே பண்ணிவிடும். அண்ட் இதில் க்ளீன் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது என்ன ப்ராடக்ட்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ செம்ம ஹேண்டியாக இருக்குல்ல. ஸோ பேசிக்லி இது வந்து அகாரோ அப்படிங்கிற பிராண்டோட ஒரு ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். இது நீங்கள் உட்டன் சர்ஃபேசஸ், டோர்ஸு, டைனிங் டேபிள்ஸு, அப்புறம் கிச்சன் சர்ஃபேசஸ், பாத்ரூம்ஸு, பாத் டப்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்க ஃப்ளோர்ஸு, பாத்ரூம் டைல்ஸு, ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த சர்ஃபேஸில் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உள்ள 1 இயர்க்கான வாரண்டி கார்டும் இருக்குது. அண்ட் இது கம்ப்ளீட்லி ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பயங்கர லைட் வெயிட்டாகவும் செம்ம போர்ட்டபிளாகவும் இருக்கும். அண்ட் இதில் 2 ஸ்பீட் செட்டிங் வந்துடும், லோ மோட், ஹை மோட்னு. இதுதான் எல்லா வேலையும் பார்க்கும். உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் இருக்கும். ஸோ உள்ள ஒரு பேட்டரி இருக்கும். நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஹேண்டிலோட ஹைட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸியாக இந்த ஹேண்டில் எப்படி நீங்கள் மெஷினில் அட்டாச் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி 8 அட்டாச்மெண்ட்ஸ் வந்துடும். ஒரு லார்ஜ் பிரிசில் ப்ரஷ்ஷு, ஒரு ஸ்மால் பிரிசில் ப்ரஷ்ஷு, பாயிண்டட் பிரிசில் ப்ரஷ்ஷு, ஃபைபர் ஸ்பாஞ்சு, அப்புறம் நார்மல் ஸ்பாஞ்சு, உல் கிளாத்து, லார்ஜ் கிளாத் ப்ரஷ்ஷு. அண்ட் இந்த ப்ராடக்டை வாலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த டபுள் சைட் டேப் போட்டு வால்லையும் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் அட்டாச்மெண்ட் ஹெட் கொடுத்துருப்பாங்க. அதை இந்த ஸ்பின்னரில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கான வெல்க்ரோ இருக்குது. அண்ட் இப்போது இந்த வெல்க்ரோக்கு பின்னாடி இந்த மாப்பை இப்படி வச்சிட்டிங்கன்னா போதும். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் பவர் போட்டு அழுத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்பின் ஆகுது. அண்ட் இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். இந்த மாதிரி பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் இதையுமே ஈஸியாக நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி லைவாக என்னோடய பாத்ரூம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். பிஃபோர் லுக் அண்ட் ஆஃப்டர் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அந்த டேப் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கண்ணாடிலாம் பாருங்கள், பயங்கர மோசமாக இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன் இப்போது. அண்ட் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சால்ட் படிஞ்சிருக்கு அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. அண்ட் கீழே ஃபுல்லாகவே ஒயிட்டாக சால்ட் படிஞ்சிருக்கு நிறையா. ஸோ இப்போது இந்த ரெஸ்ட் ரூமை தான் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்ரூமுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஸோ இந்த பெரிய அட்டாச்மெண்ட்டை நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஸ்லோ ஸ்பீடில் வச்சுருக்கேன்.
ஸோ கண்ணாடியோட ஆஃப்டர் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். செம்ம க்ளீனாக, எவ்வளோ க்ளீனாக துடைக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக துடைச்சிருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கண்ணாடி நாங்கள் இவ்வளோ க்ளீனாக பார்த்ததே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி கார்னர்ஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த கார்னர் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு ஸோ டேப்லலாம் ரொம்பவே ஹார்ட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஃபைபர் ப்ரஷ் வந்து போட்டிருக்கேன். இந்த பாத்திரம் கழுவுற ஹார்ட் ப்ரஷ்ஷு. அண்ட் இந்த டேப் ஹெட்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இதில் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்குது. அதுக்கு நீங்கள் தண்ணியெலாம் போட்டு அடிக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டர் இருக்குது. சொல்ல முடிஞ்ச அளவுக்கு தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க இந்த மெஷின் மேலே. டன். இப்போ ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த டேப்புமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசு மாதிரி ஆகிடுச்சு டேப்பு. ஸோ ஃபுல் பாத்ரூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. இந்த ப்ரஷ் ஹெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நார்மல் ரன்னிங் டேப் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு கையிலேயும் உங்களால் மேலே ஹைட்டில் தூக்கி ஒற்றையும் அடிக்க முடியும் இதுலேயே. அண்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒற்றை குச்சியில் எதுவுமே தேவைப்படாது, இந்த ப்ராடக்ட் வச்சு ஒற்றை அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் இதோட லென்த் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் ஒரு கையில் எவ்வளோ அசால்ட்டாக டாப் கார்னர் வரைக்கும் ஒற்றை அடிக்கிறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வீட்டில் இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா, ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கர்ஸ், நிறையா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அதை பிச்சுட்டு அதோட கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிச்சு. தெரியுதா, ரொம்ப கஷ்டப்பட்டு சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். பட் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அப்படியே இருக்குது. க்ளீனிங் லிக்விட் போட்டுட்டு இந்த ஃபைபர் ப்ரஷ் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. பட் நார்மலாக வீட்டை தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாப் ப்ரஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாஷ் பேசின் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் நிறையா சால்ஸ் படிஞ்சு ஒயிட் பேச்சஸாக அப்படியே இருக்குது.
சிங்க்லாம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ மஞ்சள் மஞ்சளாக இருக்குது. அந்த கார்னர்ஸ்லாம் பயங்கரமாக சால்ட் படிஞ்சிருக்கு. செம்ம க்ளீனாக வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வழியாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்க எல்லா விடாப்பிடி கரைகளையும் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், சீரியஸ்லி இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிஜமாக நினச்சி பார்க்கல, இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் நான் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணல. ஜஸ்ட் 1 hour 30 minutes இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக சார்ஜ் போட்டு தான் நான் வந்து ஃபுல் வீடியோவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் நிஜமாக செம்ம வருது. இதோட லிங்க் வேணால் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பெயிண்ட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வச்சு இவ்வளோ தான் க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. காரையும் வந்து க்ளீன் பண்ணலாம், காரை வந்து பாலிஷ் பண்ணலாம், செராமிக் கோட்டிங் பண்ணலாம். அப்புறமா கீழே கார்பெட் தெரியுதா, இந்த கார்பெட்டும் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் என்னால் காட்ட முடியாது. ஸோ கார்பெட் க்ளீனிங் வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் எனக்கு பிராண்டு தான் வீடியோக்காக சென்ட் பண்ணுச்சு. பட் ஸ்டில் சொல்கிறேன், எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு வர்த்தான செம்ம யூஸ்ஃபுல்லான குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். காலையில் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இதை க்ளீன் பண்ணியிருக்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இருக்கு. எப்படி வாஷ் பேஷன் ஏரியாவும் பார்த்துருங்க வாங்க. எதுக்கு இதெல்லாம்? சமல்ல இந்த வீட்டுக்கு அந்த புதுசுல இது மாதிரி இருக்குல்ல.